நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 19ஆம் கேள்விக்கு சரியான பதிலை தாக்கல் செய்ய டெல்லி ஐஐடிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் மகாலிங்கம், விவரங்கள் நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். நீட் தேர்வு முடிவுகளுக்கு எதிராக 40க்கும் மேற்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இன்று விசாரணை நடத்தியது. காலை முதலே தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றது. அந்த விசாரணையில் பல்வேறு விவரங்கள் வாதங்களாக பிரதிவாதங்களாக முன்வைக்கப்பட்டன. அதில் முக்கியமான கேள்விகளையும் நீதிமன்றம் எழுப்பியிருந்தது. குறிப்பாக 2 அல்லது 3 இடங்களில் மட்டுமே, குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே வினாத்தாள் கசிவு முறைகேடு நடந்திருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த நீட் தேர்வையும் தவறு சொல்ல முடியாது, ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் மிக தெளிவான ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதில் தற்பொழுது ஒரு குளறுபடி ஏற்பட்டிருப்பதாக எதிர்மனுதாரர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. ஏனென்றால் நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 19ஆம் கேள்விக்கு சரியான பதில் என்ன என்பதில் தெளிவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தெளிவான பதிலை வழங்க வேண்டும். நாளை மாலை 6 மணிக்குள் டெல்லி ஐஐடி குழு இது குறித்து தெளிவான கருத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். டெல்லி ஐஐடி இயக்குநர் தலைமையில் 3 நிபுணர்கள் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும். உடனே அந்த குழு அமைக்கப்பட்டு அந்த கேள்விக்கான பதிலை கண்டறிந்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்து வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள்.